என்ன திருமணம் செய்த மன்னவர் யார் தெரியுமா? அம்மா குருநாடு குருகுலம் குந்தையம்மா என்ற புதல்வர். இருவருக்கு இளைவனாகிய இருவருக்கு மூத்தவனாகிய அழகு மன்னன் தான் என்ன திருமணம் செய்தார். எப்படிமா அம்மா எப்படி திருமணம் செய்தார்? எப்படி திருமணம் செஞ்சாரு? அம்மா என்னுடைய தந்தையார் சுயவர நாட்டினார். 70 அடி செப்பு கம்பம், செப்பு கம்பத்துக்கு மேல் சுழல் சக்கரம், சுழல் சக்கரத்துக்கு மேல மச்சை குறி கட்டிருக்கின்றது. இந்த மச்சை குறி பார்த்து யார் அறுக்கிறார்களோ என்னுடைய மகள் ரகுவத பத்தினி பாஞ்சாலி அம்மனை வெற்று பரிசாக தருகிறேன் என்று 56 நாட்டுக்கும் மனுவோடு அனுப்பினாரா என்னுடைய தந்தையார் துருபத மன்னன். எப்படி? 56 நாட்டுக்கும் மனுவோடு அனுப்பினார் என்னுடைய தந்தையார். இந்த 56 நாட்டில் உள்ள மன்னர் எல்லாம் எல்லாமே இந்த சபைக்கு வந்துள்ளனர். துரியோதனன் வளர்த்தார், துரியோதனன் வளைக்க முடியவில்லை. இரண்டாவது கர்ணன் எழுந்து வில்லை வளைத்தார், பங்கப்பட்டு கீழே விழுந்தார். அந்த சபைக்கு அனைத்து உள்ள நாட்டில் உள்ள மன்னர் எல்லாம் யாருமே அந்த வில்லை வளைக்க முடியவில்லை. அம்மா பிராமணர் அவதாரம் என்று வில்லை வளைச்சு நாணயத்தை போட்டு மச்சைக்குறி பார்த்து அறுத்து இந்த ரகுவத பத்தினி பாஞ்சாலி அம்மனை திருமணம் செய்தார். என்னுடைய தந்தையார் அவருக்கு வெற்று பரிசாக திருமணத்தை செய்து வைத்தார். அம்மா அம்மா திருமணம் செய்து யார் இந்த திருமணம் செய்தார்? யாருமா? அம்மா அம்மா அர்ஜுன மன்னர் தான் என்ன திருமணம் செய்தார். அர்ஜுன மன்னர் தான் உன்னை திருமணம் செஞ்சாரு. உண்மைதான். சரி அம்மா என்ன திருமணம் செய்து என்ன எங்க அழைத்துக் கொண்டு போனார்? எங்கவா அழைத்து போனாரு? என் அத்தையாய குந்தி அம்மா இடத்தில் அழைத்துக் கொண்டு போனார். சரி அம்மா அம்மா கணை ஒன்று கொண்டு வந்திருக்கின்றேன் அப்படின்னு அவர் தாயார் இடத்தில் சொன்னார். சரி அம்மா கனியாக இருந்தா என்ன, கன்னியாக இருந்தால் என்ன, ஐவரும் பங்கிட்டு சாப்பிடுங்க பணிந்து சொன்னார். அத்தை அன்று முதல் இன்று வரை ஐவருக்கு நான் மனைவியாக வந்துள்ளேன். சரிமா அம்மா அம்மா அப்படி இருந்தாலும் இன்றைய தினம் என்னிடத்தில் வந்த காரணம் என்ன, எதற்காக வந்தாய், என்ன விஷயம்? அம்மா அம்மா உன்னுடைய கணவர் தர்மபுத்திர மகாராஜா அதை சீக்கிரமா உன்னை அழைத்துக் கொண்டு வர சொன்னாரம்மா. அப்படியா? ஆமாம்மா. போய் பார்க்கலாமா? ஆமா போய் பார்க்கலாம். அண்ணா பிள்ளை பயந்துச்சுனா, அண்ணா பிள்ளை பயந்துச்சுனா, அண்ணா பயந்துச்சுனா. ஆனா உடம்பெல்லாம் வேகுதுப்பா. ஆனா காசுல அடிக்குது, அதான் கொதிக்குது. அது நெருப்பாட்ட கொதிக்குதுங்க. ஒரு பாடம் தான் ஐயா, ஒரு ஐயா ஐயா பெரியவில ஒரு பாடம் தான் போட்டு நானாவது போடுறேன். துணி துணி கொண்டாட ஆடா துணி துணி போடுறேன். அம்மா மனசுல முனியப்பட நல்லா வேண்டிக்கா வேண்டிக்க மனசுல அப்பங்களையும் சப்பங்களையும் பொட்டி மத்தாலும் சேர்ந்துக்கிட்டு அப்பங்களையும் சப்பங்களையும் குடுகுடு சக்கம்மா குடுகுடு சக்கம்மா பூஜை பிடிச்ச ஆட்டம்மா குடுகுடு பிடிச்ச ஆட்டம்மா அடுப்புண்டு துணுப்புண்டு ஆட்க வலியுண்டு வச்சிட தோப்புண்டு வெள்ளை பெத்தவளுக்கு பெருமுண்டை புள்ள பக்கம் சிறுமுண்டை சூமந்திர மலையாள பகுதி மலையாள பகுதி மலையாள பகுதி பிள்ளை பெத்தவளுக்கு பெருமை உண்டு, பிள்ளை பெக்காதவளுக்கு சிறுமை உண்டு. கொட்டி வரடுன்னு எவ்வளவு ஒரு கேவலம் பேசுறாங்க. அதுக்குதாம்மா பாடம் போட்டேன். ஆயா யாரால பயந்திருந்தா சொல்லுங்களுக்கு ஒரு பாடம் போட்டு எந்திரம் காத்தாடி கொடுக்குற எந்திரம் கட்டி கொடுக்குற 100 ரூபா கூட அட்வான்ஸ் 10 மணிக்கு. அம்மா அம்மா மூத்த கணவரை தர்மரை சந்திப்பதாக இருந்தால இளைய கணவர் ஆனால் அழகுமன்னன் அர்ஜுனன் இருவரும் ஒன்றாக சேர்ந்து மறுபடியும் போய் என்னுடைய மன்னவரை சந்திப்போம். சரிப்பா ஆகட்டும்மா.
சரிம்மா. தருமபுத்திர மகாராஜாவை பார்ப்பதாக இருந்தாலும் ஆனால் அழகு மன்னர் அர்ஜுன மகாராஜன் இருக்கின்றார். அண்ணவரை சந்தித்துதான் எல்லாம் சேர்ந்து ஒன்றாக சேர்ந்ததான் அண்ணனை பார்க்க வேண்டும். அதற்காக இப்பொழுது அர்ஜுன மகாராஜன் சபைக்கு வருகின்றார். அண்ணவரால் மற்ற விஷயம்
சுந்தரமுத்தி மகாராஜா கோலாயமுத்தி அழைத்து வாயே